இவனால் என்ன சாதிக்க முடியும் என்கின்ற அந்த நிலையை மாற்றவள் நம் பாதுகாவல். எந்த அளவுக்கு கடவுள் இந்த பெண்ணை அவர் உயர்ந்த செய்தியை அறிவிக்கும் ஒரு நற்செய்தி கருணையாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரே, என் சோகம் பத்தாதா, என் வேதனை பத்தாதா, என் கஷ்டம் பத்தாதா, என் கவலை பத்தாதா, எனக்கு கடன் பிரச்சனை போகாதா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சங்கள், என் குடும்பத்தில் நாங்கள் படுற வேதனை அடுத்த நிமிஷம் நாங்க நினைச்சு வாழ்க்கையில பல நேரங்களில் மகிழ்ச்சி தொலைத்த சூழலை போல வாழ்ந்தவர்கள் தான். பாருங்கள், இயேசுவை தேடுகிறார். அந்த தேடலில் ஒரு வகையான நிம்மதியை பார்க்கிறார். இயேசுவோடு இருந்தவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இவளுக்கு கிடைக்கிறது. கல்லறை தோட்டத்தில் அந்த இயேசுவை அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புனிதையாக மாறி இன்று இந்த திருச்சி மறை மாவட்டத்தில் இந்த அம்மா ஐயப்பட்டி மக்களை நன்றி சொல்றேன். கடவுள் உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க விடுற மூச்சு காலத்துக்கு சொந்தக்காரா இருக்கிறவர்கள் உங்களை அவ்வளவு அழகா இந்த பாதுகாவலியை போலவே பத்திரமா பார்த்துக்கிறேன். எங்க மத்தியில் பிரசவமாக இயேசுவானவருக்கு நன்றி நினைச்சு. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, அழைத்து கொண்டீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, அழைத்து கொண்டீரே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீங்க செய்தத ஒன்றா ரெண்டா மூன்றா என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீங்க செய்தத ஒன்றா ரெண்டா மூன்றா என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கோம். நீங்க எழுந்ததுனாலதான் பகத்துல மாதிரி அவங்கள கண்டாங்க. அப்படிப்பட்டவங்கள பாதுகாவலாம் வச்சு நாங்க கொண்டாடுற இந்த அற்புதமான திருவிழாக்கள் மகிழ்ச்சியில ஆண்டவரை பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் ஒருபடப்பட்டு ஒன்று கூடி ஏதோ பீடத்தின் முன்பாக நீ எங்களுக்கு பழியாகக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி கொண்டாடத்துல எங்களை இணைத்துக் கொண்டு சுமிப்பதில்லை. இதோடு நாங்கள் மகிழ்ச்சி. நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் ஆண்டவரை உண்மை விட்டு நாங்க தூரம் போகாதபடிக்கு எப்பொழுதும் உங்களை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்களுடைய இல்லாமல் மறுபடியும் கூட ஆண்டவரை உண்மை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் பிரிந்து போகாதபடிக்கு நீங்க எங்களை பார்த்துக்க. நீங்க எங்க கூட இருந்தால் பலமாட்டவர், நீங்க எங்க கூட இருந்த சக்தி ஆண்டவர, நீங்க எங்க கூட இருந்தாங்க அபரிதமான ஆசீர்வாதம். பெண்கள் இரண்டாம் வருஷமாக பார்த்த சூழ்நிலையில அந்த மகதல மரியம் கூட நீங்க இருந்தீங்க ஆண்டவர. இன்னைக்கு அவங்களை வானலாம உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவை உயர்த்தி எங்களுக்கு புனிதையா இந்த முறுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த விண்ணக பயணிகள் நாங்கள் ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்தப்படுவோம் என்கின்ற இந்த பயணத்தில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் உங்களுக்கு தெரியுமாட்டாங்க. நாங்கள் எதை தேடுகிறோம்? பல நேரங்களில் எங்களுடைய இதயம் வறண்ட பாலினமாக இருக்கிறதா, இவருடைய ஆன்மா பல நேரங்களில் தாக்கம் கொண்டு அழைகிறதா, உலக ரீதியான காரியங்களை தேடி அழைத்து உண்மையான இந்த சொத்தை நாங்கள் பொக்கிஷமாக்கிக் கொள்வதற்கு மறந்து கொடுத்த இருக்கிறதா. இது எங்கள் பாதுகாவல் மிகப்பெரிய
பெரிய உதாரணமாக இருக்கிறார். அவர் பட்ட கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றிய ஒரே காரணத்திற்காக உன் பற்றி கொண்டவர்களாக இறக்கும் போது உன்னுடன் இருந்தவள், உயிருக்கும் போது உன்னுடன் இருந்தவள், எப்பொழுது இயேசுவை கண்டுகொண்டாலோ ஒப்பற்ற என் செல்வம் இந்த இயேசுவை என்று உன் பின்னே வந்தது. ஆண்டவரே, அவளுக்கு நான் பெண்தானே என்கின்ற அந்த எண்ணமெல்லாம் மாறி போய் இந்த ஆண்டவருடைய கையில் அழகான ஒரு அற்புதமான படைப்பு கடவுள் என்னை உருவாக்கி இருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளும் என்று இன்றும் கூட அவள் நமக்காக பரிந்து பேசியிருக்கிறாள் இந்த தளத்தில். இப்படிப்பட்ட ஒரு அழகான தேவதையை எங்களுக்கு பாதுகாவலியாக கொடுத்து இந்த ஊர் மக்களை நீ காட்டுவதற்கு தருணங்களுக்காக நன்றியோடு நினைத்துள்ளார். அமைதியற்ற சூழ்நிலையை மாற்றி அமைதி பூங்கமாக உருவாக்கும் உன்னால் முடியும் என்பதை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறவள் இதோ பாதுகாவலியாக தாயை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவள் தனித்து நிற்கின்றவள் அல்ல, மாறாக ஆண்டவரை அவள் உன்னோடு இருக்கிறார். நீ நல்ல மரமாய் அவள் வழியாக கனி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியும் இந்த இறை அனுபவத்தை எங்களுக்கு தாரமானவர். இந்த பீடத்தை சுற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆண்டவரே. இது சாதாரண கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் அல்ல ஆண்டவரே. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒத்த வார்த்தையினாலே இதோ ஆண்டவருடைய உடலும் ரத்தமுமாக மாறுவது போல என் பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் சுகமாக்குவதற்காக இவர்கள் இந்த பீடத்திலே ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். அப்பத்தோடும் ரசத்தோடும் ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். இதோ இந்த ரசத்தோடு கலக்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் இயேசுவோடு ரத்தத்தில் கலப்பது போல இதோ இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இயேசுவோடு இந்த குடும்பங்கள் கலக்கப்படுவதாக, இயேசுவோடு இந்த குடும்பங்கள் பின்னி பிடிப்பதாக. எனக்கு எல்லாம் இயேசு என்று சொல்லக்கூடிய மண்ணில் வாழ்ந்த புனிதையை போல எப்பொழுதும் இயேசு வேண்டும். இவர்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தும். இந்த இதயத்தில் அன்பையும், இந்த இதயத்தில் பாசத்தையும், இந்த இதயத்தில் கனிவையும், இந்த இதயத்தில் இரக்கத்தையும் இங்கு கொட்டி கொடுக்கும். எங்களுக்கு சொத்து சொந்த காட்டிலும் இவன் நல்லவன்னு சொல்லி பேரெடுக்கிற அளவுக்கு என் பிள்ளைகள் வீட்டார் வாழ பிடிக்காம ஆசீர்வதிக்காம அவர்கள் சந்திக்கிற சோதனைகளை நீங்க சாதனையாக்கி காட்டுகிறாங்க. என் பிள்ளைகள் என்ற கரத்தில் நம்ம கொண்டு சொல்லுங்கள். சுவர் இருந்தால் சித்திரவதையுடைய ஆரோக்கியமான சூழ்நிலையில் குடும்பம் இருக்கட்டும். எழுது போனதாக நினைக்கக்கூடிய அமைதியாக இருக்கலாம், எழுது போனதாக நினைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்காக ஆண்டவரை சொல்லுங்கள். என் மகனே, என் மகளே, நீங்க நல்லா கொண்டு சொல்லுங்க. ஒத்த வார்த்தைக்காக என் பிள்ளைகள் ஏதோ இந்த மாலை பொழுதும் தேடி வந்திருக்கிறாங்க. இந்த மாலை பொழுது தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மகதலா மரியாதை போல இயேசுவை இதோ காடு துணித்த அந்த தேவதையை போல என் பிள்ளைகள் இயேசுவை காணட்டும். உயிருள்ள இயேசுவை இந்த பீடத்திலே பெற்றுக் கொடுத்த இதய வேளையில் அவர் தக்க வைத்துக் கொள்ளட்டும். அது இதய வேளையில் இருக்கக்கூடிய இயேசுவாக என் பிள்ளைகளின் எண்ணங்கள் மாற்றப்படட்டும். இந்த இதய வேளையில் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய கண்களாக இவர்கள் இந்த உலகத்தை பார்க்கட்டும். இதய வேளையில் தங்கக்கூடிய இயேசுடைய இதயமாக இவர்கள் இதயங்கள் மாறட்டும். இயேசுவின் கரங்களாக இவர்கள் கரங்கள் கொடுக்கட்டும், தேற்றட்டும். இயேசுவை போல இதோ இந்த கால்கள் ஏழைவாழ் மக்களை தேடி நடக்கட்டும். ஆசீர்வதிக்காட்டவரை குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசீர்வதிக்காட்டவரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்காட்டவரை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவனையும் ஆசீர்வதிக்காட்டவரை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்காட்டவரை இந்த ஊரில் இந்த பங்கை வெளியிடக்கூடிய பங்கு தந்தை ஆசீர்வதிக்காட்டவரை இந்த ஊரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பியங்கள் சபைகள் சங்கங்கள் நடத்துவது இறக்கம் நிறைந்தவரை நீங்க இருந்த அந்த இடம் நல்ல ஆயன் நாள் என்று சொன்னீங்க. பசுமையான புல்வெளிக்கும் நல்ல நீர்நிலைக்கும் அழைத்து செல்வேன் சொன்னீங்க. நல்ல விருந்து கொடுப்பேன்னு சொன்னீங்க. இதோ ஒரு அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அவர்கள் இருசல் பள்ளத்தாக்கை நடந்தாலும் நான் அவர்களை மீட்டெடுப்பேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நீங்க நல்ல ஆயன் நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளும் நல்ல ஆயனுடைய அத்துணை பண்புகளை பெற்று நல்லதொரு குடும்ப தலைவனாக, நல்லதொரு குடும்ப தலைவியாக இது அவர்கள் வாழும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். தருமையான
வழியில் பிள்ளைகளுக்காக இது மனதில் உங்களுக்கு செல்கிறோம். என் ஜீவன்